அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்பாக நாம் 5 பாடங்களை நாம் என்ன செஞ்சுருக்கோம், வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கிறோம். அந்த 5 வீடியோவுடைய அந்த லிங்க்கு இந்த வீடியோவுடைய கீழே கமெண்டில் அந்த லிங்க்குகளை கொடுத்துருக்குறோம். அது நீங்கள் அவசியம் பார்க்கணும். அதை பார்த்தா தான் அடுத்தடுத்து என்ன செய்யலாம். இதை பார்க்காதவங்க, அதாவது இதுக்கு முன்னுள்ள வீடியோவை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ இதற்கு முன்பாக, அதாவது 5வது வீடியோவில் அந்த அலிஃப் பே தேங்கிற அரபி எழுத்துக்களுக்கு கீழே ஒரு கோடு, அதாவது ஜேரு அப்படிங்கிற அந்த குறியை கொடுக்கும் பொழுது அந்த அலிஃப் பே தே சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த எழுத்துக்கள் இ பி டி சி அப்படிங்கிற உச்சரிப்பை பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த இ பி டி சின்னு வந்துச்சுல்ல, அதை இ பி டி சி அப்படின்னு நீட்டி சொல்லணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த இ பி தீன்னு வர எழுத்துக்களுக்கு பக்கத்தில் அந்த அலிபேத்தையில் உள்ள கடைசி எழுத்தான ஏ இருக்கா இல்லையா, கீழே 2 புள்ளியுடன் கூடிய எழுத்து, அந்த எழுத்தை என்ன செய்யணும்னா சேர்த்து விட்டுறணும். அதாவது அலிஃப் இருக்குன்னா அதனுடைய இடது பக்கத்தில் அந்த ஏயை சேர்த்து விட்டுட்டோம்னா அது ஈ அப்படின்னும், பே அதுக்கு ஜேரு போட்டு பீன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில், அதாவது பே வந்து பி அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய இடது பக்கத்தில் ஏயை சேர்த்தோம்னா பி அப்படின்னு வரும். சரிங்களா? அதாவது இ பி டி அப்படின்னு சுருக்கமாக வர்றதை நீட்டி சொல்கிறதுக்கு இந்த ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து துணை எழுத்தாக வரணும். சரிங்களா? இ பி டி அப்படின்னு அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், மேலே கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து, அதாவது முதலாவதாக சில எழுத்துக்கள் இருக்கா இல்லையா, அந்த அலிபேத்தே அப்படிங்கிற அந்த எழுத்துக்களோட ஒட்டி வராது, பக்கத்தில் வரும். அதில் முதல் எழுத்தான அலிஃபுக்கு ஒட்டி வராது, பக்கத்தில் தான் வரும். அதனால தான் அதை என்ன செய்யணும், தனியாக மென்ஷன் பண்ணிக்க. இது அல்லாமல் இன்னொரு 5 எழுத்துக்கள் இருக்குது. தாலு, தாலு, ரே, ஜே, வாவ். அது கீழே உள்ள பாடத்தில் நீங்கள் பார்க்கும்போது புரியும். அது வந்து ஒட்டி வராமல் கொஞ்சம் தனியாக வரும். மற்ற எல்லா எழுத்துக்களிலையும் மெயின் எழுத்தோட இடது பக்கத்தில் ஏ சேர்ந்து வரும். அது எப்படி சேர்ந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம், சில எழுத்துக்களை மேலே உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். கீழே வந்து முழு பாடத்தை கொடுத்துருக்குறோம். அந்த பாடம் இப்போ முழுசாக நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஈ பி டி சி ஜி ஹை ஹி தி தி ரி ஜி சி ஷி சி லி தி லி ஏ ரி ஃபி கி கி லி மீ நீ வி ஹி இ ஈ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதில் கடைசி எழுத்தான ஏ, இன்னொரு ஏ சேரும்போது அது ஈன்னு மாறிடுது. சரிங்களா? அதுக்கு ஹம்சா போட்டோம், அது தேவையில்லாதது தான். இருந்தாலும் அந்த இடத்த ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக ஹம்சா போட்டோம். அந்த ஹம்சாவுக்கு பக்கத்தில் ஏ போட்டு வராது. அப்படி வரணும்னா அதுக்கு பதில் அலிஃபை தான் பயன்படுத்துவாங்க. அலிஃபு ஏ தான் பயன்படுத்துவாங்க. முதல்ல இருக்கா இல்லையா, ஆரம்பத்தில், அது தான். இது வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக சில இடங்களில் பக்கத்தில் ஏ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி கீழே ஒரு நீட்ட ஜபர் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். மேலே அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த இபிடி அப்படின்னு வரும் பொழுது முதல் எழுத்தாக உள்ள அதோடு சேர்ந்து ஏ சேர்ந்து வருதா இல்லையா, இந்த ஏ இதே மாதிரியான வடிவத்தில் இருக்குமா அப்படின்னா, இதோட இன்னொரு எழுத்து சேரும் பொழுது ஏ இந்த வடிவத்தில் இருக்காது. சாதாரணமாக ஃப்ளாட்டாக ஒரு கோடாக தான் இருக்கும். கீழே 2 புள்ளி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அதை ஏ அப்படின்னு விளங்கிக்கணும். சரிங்களா? இப்போ இதற்கான உதாரணத்தை நாம் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், பாடத்தை அப்படியே மேலே கொண்டு போயிட்டோம். சரிங்களா? இப்போ அந்த பாடத்தோட உதாரணத்தை கீழே எழுதுகிறோம். சரிங்களா? இப்போது முதல்ல என்ன எழுதிருக்கிறோம், அலிஃபு ஏ சீனு. அலிஃபுக்கும் ஜேர் இருக்குது, சீனுக்கும் ஜேர் இருக்குது. நடுவில் உள்ள ஏக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வந்து அந்த அலிஃபோட துணை எழுத்து. சரிங்களா? அதாவது அலிஃப் வந்து அதுக்கு ஜேர் வச்சு இ அப்படின்ட்டுருக்கு. பக்கத்தில் ஏ இருக்கும்போது அது ஈ அப்படின்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் சி இருக்குது. அப்போது இசி, ஈசி
இது தனித்தனி எழுத்தாக போட்டிருக்கோம், பக்கத்துலேயே என்ன செய்கிறோம் சேர்த்துருக்கோம். அதாவது தனித்தனியாக எழுத்தை தனித்தனியாக பிரித்தும் அது எப்படி சேர்ந்துருக்குங்கிறதையும் நம்ம இதில் விளங்கிக்கலாம். சரிங்களா? இப்போது ஈசி ஈசி அதையே சேர்த்து ஈசி ஈசி. அதுக்கப்புறம் பிவி பிவி அதையே சேர்த்து பிவி பிவி. அதுக்கப்புறம் தீனி தீனி அதையே எழுத்துக்களை சேர்த்து தீனி தீனி. அதுக்கப்புறம் மீதி மீதி அதையே சேர்த்து கூட்டெழுத்தில் மீதி மீதி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜீனி ஜீனி அதையே கூட்டெழுத்தில் ஜீனி ஜீனி. அவ்வளோதாங்க. அப்போ இந்த ஏ நடுவில் வரும்போது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்க. சரிங்களா? அந்த வாத்து மாதிரி வளைஞ்சி வராது, நடுவில் வரும்போது அப்படி ஒரு பாத்திரம் மாதிரி போட்டு கீழே 2 புள்ளி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம அதை ஏன்னு விளங்கிக்கணும். ஏ என்பது அதற்கு தனக்கு முன்னுள்ள எழுத்து ஜேர் உடையதாக, அதாவது கீழே குறி உடையதாக வரும். புரிஞ்சுங்களா? ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஜேர் வரும். அப்படி ஜேர் வந்தால் அந்த எழுத்தை நீட்டுவதற்காகவே இந்த ஏ பயன்படும். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.